இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் நாம் இருக்கிற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா திருமயம் தொகுதி. திருமயம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் வைரமுத்து அவர்களை தான் நம்ம வந்து நேர்காணல் பண்ண வந்திருக்கோம். ஒரு அமைச்சரை வீழ்த்த முடியும் அப்படின்னு நீங்கள் எந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு? அவர் மக்களிடத்துல கீழே இறங்கி போகிறதில்ல. அடிப்படை வசதிகள், சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதி, கல்வி வசதி, சுகாதார வசதி, அவர் எந்த திட்டங்களும் மக்களுக்கு சென்றடையக்கூடிய அளவுக்கு அவர் செய்யலாம். ஒரு அமைச்சர் உங்களை எதிர்த்து பயப்படுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து தொடர்ந்து உங்களை வந்து தனிப்பட்ட ரீதியில் அவர் பேசுகிறார். வைரமுத்து அவர்கள் எம்எல்ஏ இருக்கும்போது எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் தான் அமைச்சர், அதுக்கு கீழே தான் வாரிய தலைவர். அமைச்சர் கண்ட்ரோல் தான் எல்லாமே. அவர் சொல்கிறது முழு பூசணிக்காய் சோத்தல் அமைக்கிற மாதிரி. பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கணும். அவர் வந்து நம்ம பக்கத்து ஒரு லட்சியம் வரும், நமக்கு அவருக்கு 1 கிலோமீட்டர் தான் ஊர். அவர் இங்கே இருக்கிறதில்ல, புதுக்கோட்டையில் இருந்து தான் இங்கே வந்து நிற்கிறார். 15 வருஷமாக இந்த தொகுதிக்குள்ள வரல. சட்டசபையில் ரகுபதி வந்தாச்சா அப்படின்னா நம்ம வைரமுத்துவுக்கு நம்ம இது ஆமாம் கொடுக்கணும். அவர் பொய்யே சொல்கிறார். 2019 குறைவாக 600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பில் வந்தேன். 26ஆம் தேதி ஐஏஎஸ் செக்ரட்டரி அம்மா கிட்ட இருந்து இந்த மாதிரி உங்களை அம்மா கூப்பிட்றாங்க, ஒரு வாரத்துக்கு வந்து பாருங்க. அப்போ சொன்னாங்க, தம்பி நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பேன், அதனால் உங்களுக்கு வாரிய தலைவர் பதவி தர்றேன். நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் இவர் எம்எல்ஏவே பதவி ஏற்றுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. நீங்கள் தொகுதிகளில் போகும்போது மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? தொகுதி குடிநீர் பிரச்சனை ஒரே பிரச்சனை இருக்கு. அந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்க எல்லா இடங்களையும் குடிநீர், எல்லா இடத்துலையும் சாலை வசதி மோசமாக இருக்கு, பஸ் வசதி கேட்குறாங்க. நீங்கள் வென்று சட்டமன்றம் போகணும் அப்படின்னா இதுதான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்து கணிப்புகளில் அதிமுக இந்த தொகுதியில் வந்து முன்னணி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய மனநிலையை பார்த்தா, அவருடைய கொடுக்குற வரவேற்பு கொடுக்குறத பார்த்தா 30,000 ஓட்டுக்கு மேலே வெற்றி வாய்ப்பு வரும் அப்படிங்கிறது. ஆரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கோம். இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் நாம் இருக்கிற தொகுதி வந்து பார்த்திங்கன்னா திருமயம் தொகுதி. திருமயம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் வைரமுத்து அவர்களை தான் நம்ம வந்து நேர்காணல் பண்ண வந்திருக்கோம். இந்த தொகுதியில் அவரோட பிரச்சாரம் எப்படி இருக்குது, அவரோட வெற்றி வாய்ப்பு, அவரோட திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பிரச்சாரத்தை பார்க்கும்போது, இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப எழுச்சியோடு நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதா மாதிரி தெரியுது. இந்த பிரச்சாரம் இந்த முறை வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தி? வெற்றி வாய்ப்பு 100% வெற்றி வாய்ப்பு உறுதியாயிடுச்சு. ஏன்னா நேற்று வந்து ஒரு கருத்து கணிப்புகள்லாம் வெளியாயிருக்கு. ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிகளில் அதிமுக முன்னணியில் இருக்கு அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு. அந்த கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். கருத்து கணிப்பு கூட மக்கள் நேரடியாக நாங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களையும் சந்திக்கிறோம், எல்லா நிர்வாகிகளோட, கூட்டணி கட்சி நிர்வாகி எல்லாரோடையும் சந்திக்கிறோம். அங்கே உள்ள எழுச்சியை பார்த்தாவே இந்த கருத்து கணிப்புங்கிறது வேற, நாங்கள் நேரடியாக பார்க்குறதுனால, களத்தில் பார்க்குறதுனால ரொம்ப மன திருப்தியாக ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா கருத்து கணிப்புகளில் அதிமுக இந்த தொகுதியில் வந்து முன்னணி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கடந்த 2 தேர்தல்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப வாக்குகளில் தான் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கு. இந்த தடவை இந்த 2011 32,000 வாக்குகள் வெற்றி பெற்றது மாதிரி 30,000க்கு மேலே லீடிங் வரும் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய மனநிலையை பார்த்தா, அவருடைய கொடுக்குற வரவேற்பு கொடுக்குறத பார்த்தா 30,000 ஓட்டுக்கு மேலே வெற்றி வாய்ப்பு வரும் அப்படிங்கிறது. அப்படியே வண்டி கடந்த 2016 தேர்தலில் நீங்கள் வந்து ரொம்ப குறைந்த வித்தியாசத்தில் தோல்வியுறீங்க. தோற்ற ஒருவருக்கு வீட்டு வசதி வாரிய தலைவராக வந்து உங்களுக்கு பதவி தராங்க. அது எதனால் அந்த அங்கீகாரம்? நிறைய பேருக்கு அது கிடைக்காத ஒரு அங்கீகாரம். எப்படி அது கிடைச்சது? அதனோட பின்னணி என்ன சார்? அம்மா வந்து 2019 போட்டி எண்ணி பிடிச்சாங்க. குறைவாக 600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். ஒரு 23ஆம் தேதி அம்மா முதலமைச்சராக பதவியேற்றாங்க. 26ஆம் தேதி ஐஏஎஸ் செக்ரட்டரி அம்மா கிட்ட இருந்து இந்த மாதிரி
உங்களை அம்மா கூப்பிட்றாங்க 28ஆம் தேதி வந்து பாருங்க அப்படின்னாங்க. ஒரு ஒரு ஆனா அப்ப என்னன்னு சொல்லல. என்னன்னு சொல்லலை, ஒரு வாரத்துக்குள்ள வந்து பாருங்கன்னாங்க. அப்புறம் அம்மாவை போய் நான் பார்த்தேன் ஆனா 28. உங்களுக்கு தெரியாது என்ன. எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எதுக்குன்னு ஒரு தெரியாது. சோகத்துல இருப்பீங்க இல்லையா, தோல்வி ஒரு ஆட்சியில் ரைட்டு, வெற்றி வாய்ப்பில் இருந்ததுனால கொஞ்சம் இதாக இருந்தது. ம். கூப்பிட்டா அம்மா கூப்பிட்றா அப்படின்ட்டு அம்மாவை போய் 28ஆம் தேதி பார்த்தேன். அப்போ சொன்னாங்க, தம்பி நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து குறைச்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை இழந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு வாரிய தலைவர் பதவி தர்றேன், நீங்கள் இங்கே சென்னையில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ரொம்ப நமக்கு ஒரு அப்ப என்ன நினைச்சீங்க நீங்க? நான் எதிர்பார்க்காதது. அம்மா வந்து ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அம்மா வந்து நம்ம மக்களிடத்தில் ரொம்ப அவங்களுக்கு எல்லாரோடையும் ஒன்றி பழகிறனால, அவங்களுடைய நெருக்கமாக இருக்கிறனால, அவங்களுக்கு அனைத்து இல்லங்கள் நடக்கிற இன்ப துன்பங்களை கலந்துக்கிறது, விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறது, திருவிழாக்களை கலந்துக்கிறது, எல்லாத்துலேயும் கலந்துக்கிறதுனால அம்மாவுக்கு இந்த தகவல் தெரியுது. அது சரி, அவர் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார், அதனால் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 5 நாளில் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப திருப்தியாக, நானே எதிர்பார்க்காத ஒன்று அம்மா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இனிமேல் நம்ம தொகுதி மக்களுக்கு நம்ம பணிகளை செய்யலாம் அப்படின்ட்டு அது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து வீட்டு வசதி வாரியம் கொடுத்தாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு குறைந்த வாக்குகளை தோத்தீங்க. ஆமாம். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் வந்து தோல்வியுற்றா அவங்க ரொம்ப பொறுமையாகி கொஞ்சம் விலகிடுவாங்க, அரசியலை விட்டு விலகிடுவாங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் செயல்பாடுகள் சரியாக இல்லாமல் போயிடும், அவர்களோட செயல்பாடுகளை குறைச்சிக்குவாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் தோல்வியுற்றும் அதுக்கப்புறம் வாரிய பதவி வாங்குறீங்க, திரும்பவும் நீங்கள் போட்டிடுறீங்க 21. ஆமாம், 21. ஏன் இந்த அரசியல் மீது இவ்வளோ ஒரு ஆர்வம்? அரசியல் மீதுன்னு இல்லை, அரசியல் வந்து மக்களுக்கு ஒரு செய்யணும், அவங்களோட ஒன்றி பழகணும், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யணும், அது மாதிரி அவங்களோட கலந்துக்கணும். அப்படிங்கிறதுனால அண்ணன் தம்பி நம்ம கிராமத்தில் இருக்கோம், வீடு சும்மா சாதாரண முதல்ல உள்ள வீட்டில் தான் இருக்கேன். வந்து நான் ஒரு 40 வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன், கிரசர் தொழில் தான் பண்ணுறேன். இன்றைக்கி வர அந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்களோட நெருங்கி பழகிறனால, எல்லாரும் பழகிறனால அது வந்து அப்படியே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்மளே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலே எல்லோரும் இல்லை இல்லை நீங்கள் இருக்கணும் வரணும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக சொல்கிறாங்க. எனக்கே வந்து 16ல் வந்து வெற்றி வாய்ப்பு வந்துட்டு அம்மா கொடுத்தாங்க. 21ல் எனக்கு அதே குறைந்த வாக்குகளை குறைந்த வாக்குகளை திரும்ப 21ல் எனக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் தலைமையே நம்ம மேலே சரி, எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாதனால தலைமையை நம்மளை விரும்பி நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னார் 21ல். அப்புறம் நின்னேன், எனக்கு கூட இஷ்டம் இல்லை. அப்புறம் குறைஞ்ச வாக்கில் 1300 வாக்கள் குறைவாக வெற்றி வாய்ப்பு இழந்தேன். இருந்தாலும் அப்புறம் மாவட்ட செயலாளர் தொடர்ந்து இருக்கேன். அம்மா வந்து 2006ல் எனக்கு மாவட்ட செயலாளர் என்னை வந்து 2006ல் கூப்பிட்டாங்க. மதுரையில் வந்து கூப்பிட்டு முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் இப்போ அமைச்சர் ஒரு வேட்பாளர். அப்போ தொகுதியை மாற்றுறதுக்கு எனக்கு நீங்கள் திருமயத்தில் நிற்கணும் அப்படின்ட்டு அறந்தாங்கியில் பெரியசாமி நின்னார். அவரை மாற்றி கார்த்திகேயன் வந்து அவர் வாங்கிட்டார். எனக்கு நான் வந்து இல்லைம்மா நீங்கள் முதலமைச்சராக வரணும், அவர் 10 நாள் அமைச்சர் அவர் வேலை பார்த்துட்டார், தொகுதி பிரச்சாரம் பண்ணிட்டார். அதனால் இனிமேல் மாற்றினா நல்லா இருக்காது. ஏன் வந்த வாய்ப்பு, ஏன் அந்த வாய்ப்பு வந்து நம்ம போட்டியில் கேட்குறது எல்லாரும் சகசம் கேட்குறான். ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்து அதை திரும்ப நம்ம வாங்கிட்டோம்னா, இருந்தாலும் அரசியலில் வந்து அரசியலில் அப்படி தான் நம்ம கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு தான் எல்லாரும் கிடைக்கணும். நம்ம கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளதுனால மனசாட்சிக்கு பயந்து ஒருத்தர் கொடுத்தது நம்மளுக்கு போகக்கூடாது, நமக்கு கிடைக்கையிலே கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுல அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கருதி ஓட்டிக்கிட்டே இருக்கேன் மாவட்ட செயலரை தொடர்ந்து. அப்புறம் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சர் வரணுமா, இந்த வேஸ்டிக்கிட்டு தான் எனக்கு மரியாதை, அவர் 10 நாள் வேலை பார்த்துட்டாருமா அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி வீரமுத்து வந்து அப்போனா தொகுதி முக்கியம் இல்லை அப்படின்னு கேட்டான். இல்லாமல் தொகுதி முக்கியம்தாம்மா, அதில் வந்து அவர் நின்றுட்டாருமா, 10 நாள் இருக்காருமா, வேலை பார்த்துட்டாருன்னு. சரிப்பா நீ அப்புறம் மாவட்ட செயலாளர் ஆகுது அப்படின்னு 2006ல் எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டாங்க. உடனே நீ மொத்தம் புதுக்கோட்டையில் உள்ள 5 தொகுதியும் பார்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் தொடர்ந்து இருக்கேன். அப்புறம் திரும்ப வந்து 2010ல் மாவட்ட செயலாளர் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் இருக்கேன், கட்சியில் இருக்கேன்.
திரும்ப 11 வேட்பாளரா வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்புறம் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று அப்புறம் அம்மா வந்து எனக்கு மாநில விவசாய அணி செயலாளர் கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப 2வது முறையும் அப்புறம் எனக்கு மாவட்ட செயலாளர் 15ல் திரும்ப கொடுக்குறாங்க மாவட்ட செயலாளர். 2015லேருந்து முதல்ல ஒரு 5 வருஷம் இருந்தேன். இப்போ 2015லேருந்து 21 வரை ஒன்றுபட்ட புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இருந்தேன். இப்போ 21க்கு அப்புறம் 2ஆக பிரிக்கப்பட்டதில் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா இந்த அரசியல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏதாவது? அரசியல் வந்து கஷ்டங்கிறது நம்ம இல்லை, நம்ம சாதாரணமாக அதை எடுத்துக்கிறோம், சாதாரணமாக போகணும். ஏன்னா அமைச்சரை எதிர்த்து இவ்வளோ ஒரு போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்துல ஃபைட் பண்றது இருக்குல்ல, சண்டை போடுறதே ஒரு பெரிய விஷயம். ஆமாம், அது எப்படி முடியுது? அது மக்களிடத்தில் வந்து நல்ல வரவேற்பு இருக்கிறனால நம்மளுக்கே ஒரு மன தைரியம் வந்துடுது. வந்து ரைட்டு நிற்கணும், மக்களுக்காக நம்ம ஒதுங்கணும்னாலும் அவங்க வந்து நீங்கள் நிற்கணும், வரணும், போகணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதுனால சரி அப்படின்ட்டு போயிட்டு நல்ல. இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு உச்சத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அமைச்சரை வீழ்த்த முடியும் அப்படின்னு நீங்க எந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு? அவர் வந்து 91லேயே அமைச்சராக இருந்தார், 5 வருஷம் இருந்தார். இப்போ 2016ல் வந்தார். அவர் மக்களிடத்துல கீழே இறங்கி போகிறதில்ல, கீழே இறங்கி மக்களாக கலந்துக்கிறது இல்லை. அவர் 2016ல் எந்த திட்டங்களையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், எதையும் பண்ணல. அதாவது அவர் எதிர்க்கட்சியில் இருந்தார். இப்போ 21ல் அமைச்சராகிட்டார், சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போவும் ஏதாவது அவர் மக்களுக்கு நெருங்கி சொல்லணும், இந்த தொகுதியை தன்னிறைவு பெற்ற தொகுதியாகணும், அடிப்படை வசதிகள், சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதி, கல்வி வசதி, சுகாதார வசதி, இந்த வசதியை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே செய்கிறது இல்லை. ஒரு தொழிற்பேட்டையை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை கொடுக்கணும். இப்போ பொன்னமராவதி ஒரு யூனியன், அந்த பொன்னமராவதியில் கொண்டு வரணும். திருமயம், அரிமளம் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வரணும். நான் 15ல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது திருமயத்தில் அரசு பணிமனையை கொண்டு வந்தேன். அரசு பணிமனை வந்து பூமி பூசை போட்டு எல்லாம் வச்சு நான் கொண்டுட்டு வந்தேன்னு அவர் அதை அப்படி கிடப்பில் போட்டார். அந்த திருமயத்தில் அந்த பணிமனை வந்தால் உங்களுக்கு பஸ்ஸு கிராமத்தில் அதிகமான பஸ் வரும். இங்கே வந்து அனைத்து மாவட்ட தலைநகர்களுக்கு, சென்னை போகிறதுக்கு, எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு சரியாக இருக்கு. அதை கூட அவர் அப்படியே கிடப்பில் போட்டார், எதையுமே செய்கிறே இல்லை. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அம்மாக்கிட்ட பேசி 320 கோடி ரூபாயில் 720 கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு வந்தேன். அம்மாட்ட சொன்னேன். ஆனால் இன்னமும் இந்த தொகுதியை பார்த்தா ஒரு வானம் பார்த்த பூமியாக ரொம்ப ஒரு வறண்ட பகுதியாக இருக்குது. அது எப்படி வந்து இந்த தொகுதி வந்து இன்னும் இந்த நிலையில் இருக்கிறது அப்படின்றது அது என்ன காரணம்? ஏன்னா நிறைய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தண்ணிக்கு எதுவும் எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடியுது. ஆமாம், ஏன் இந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் தொகுதி இவ்வளோ பின்தங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அமைச்சர் தொகுதி அவர் மக்களுக்கு செய்யணும், அடிப்படை வசதிகளை செய்யணும், ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும், வேலைவாய்ப்பை கொடுக்கணும், ஒரு பாலிடெக்னிக், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு இன்ஜினியரிங் கல்லூரியை கொண்டு வரணும். எதையுமே அவர் நினைக்கலை, எதையுமே அவர் செய்யாமல் மக்களிடத்தை தொடர்பு இல்லாமல் அரசு நிகழ்ச்சினா ஏதாவது இந்த இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரம், நான் கிராமிய மின்சார கொண்டு தலைவராக 2 பேர் மக்களால் கன்சியூமர் போட்டு தேர்ந்தெடுக்கிறேன். அதில் நான் 2 பேர் இருந்தேன். எங்கேயாவது கரண்ட்டு லோ வோல்டேஜாக வந்தால் அந்த கேவி 60 கேவி டிரான்ஸ்ஃபாராக இருந்துச்சுன்னா அதை மாற்றி 100 கேவி, 100 கேவியை மாற்றி பெருசாக வேணும்னா 200 கேவி அப்படி தான் கொடுப்போம். இவர் வந்து எங்கேயுமே அது மாதிரி பண்ணாமல் இப்போ கரண்ட்டு ஒரு 30 கேவி டிரான்ஸ்ஃபாரத்தை வச்சு ஒரு போல் மரத்தில் வச்சு பண்ணுறாரு. அது ஒரு அமைச்சர் அதை வந்து பண்ணக்கூடாது, கரண்ட்டு ஃபுல்லாக கொடுக்க முடியாது, அது மாதிரி செய்கிறாரு. அவர் எந்த திட்டங்களும் மக்களுக்கு சென்றடையக்கூடிய அளவுக்கு அவர் செய்யலாம். குறிப்பாக வந்து அவர் மேடைகளில் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வைரமுத்து அவர்கள் எம்எல்ஏ இருக்கும்பொழுது எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 4.5 வருஷங்கிறது அவர், நான் ஊரில் கிராமத்தில் தான் இருக்கேன், சட்டமன்ற உறுப்பினர். அவர் நீங்கள் தொகுதிக்குள்ளே இருக்கீங்க, நான் தொகுதிக்குள்ளே தான் இருக்கேன். 4.5 வருஷம் இங்கே தான், 5 வருஷம் எல்லா வருஷமுமே நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேனே தவிர வெளியும் இல்லை. இவர் வந்து நம்ம பக்கத்து ஒரு லட்சுமி வரும், நமக்கு அவருக்கு 1 கிலோமீட்டர் தான் ஊர், கோயில் எல்லாம் ஒன்று தான். வீடோ அலுவலகம் வீடு லட்சுமி வரும், நம்ம ஊருக்கு ராச்சலைக்கு. அவர் இருக்கிறது புதுக்கோட்டை. அவர் இங்கே இருக்கிறதில்ல. அவர் 91ல் அமைச்சரானார், 96ல் வெற்றி வாய்ப்பாளர் இருந்தார். திரும்ப திமுகவுக்கு போய்த்தார் 97ல். போய்த்துட்டு 2001ல் நின்னார், 2001ல் வெற்றி வாய்ப்பாளர் இருந்தார்.
அதுக்கப்புறம் அவர் இங்கே இல்லை, அவர் புதுக்கோட்டையில் இருந்து தான் இங்கே வந்து நிற்கிறாரு. மக்கள் கிட்ட ரொம்ப அன்னோன்யப்பட்டு இருக்காரு. ஆமாம், இருக்கல, தொலைவில் இருக்கார். நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராகி இங்கே தான் இருக்கேன். அவர் சும்மா அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து 2001 வந்து ரகுபதியை தோத்தார், அதுக்கப்புறம் 2016 தான் இங்கே வர்றாரு, 15 வருஷமாக இந்த தொகுதிக்குள்ள வரல, 11 விராலிமலையில தோத்தார், இங்கே வரல, 15 வருஷமாக இல்லை, அதனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது பதில் சொல்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து மன்னார்குடி போகிறாரு, அங்கே இருந்தால் 4 வருஷம் நான் இங்கே தான் இருக்கேன், போனால் யாரையாவது பார்க்கணும்னா போய்த்து உடனே வந்துடுவான். அவர் 91 வெற்றி பெற்ற உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, 1 வருஷம் சேர்ந்து. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, ரகுபதி ஜெயிச்சு வந்துட்டாரா, அதனால தான் உங்களுக்கு வந்து வாரிய தலைவர் கொடுத்தாங்க. அது அவர் சொல்கிறது முழு பூசணிக்காய் சோத்தில் அமுக்கிற மாதிரி. 19 என்றாங்க, 23 அம்மா பதவி ஏற்றுக்கிறாங்க, 23 முதல்வராக பதவி ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், பதவி ஏற்றுக்கிட்டாங்க. 26 இன்னைக்கு கூப்பிட்றாங்க, 28ஆம் தேதி பார்க்குறாங்க. நான் 2ஆம் தேதி பதவி ஏற்றுக்க அறிவிச்சிடுறேன் எனக்கு. அப்போ அமைச்சரவைக்கு முன்னாடியே நீங்கள் பதவி ஏற்றுறீங்க? அமைச்சரவைக்கு இல்லை, அமைச்சரவை ஏற்றுட்டு நான் பதவி ஏற்றுக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். நான் வந்து வாரிய தலைவராக பதவி. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டசபையில் ரகுபதி வந்தாச்சா அப்படின்னா நம்ம வைரமுத்துவுக்கு நம்ம இது ஆமாம் கொடுக்கணும். அவர் பொய்யே சொல்கிறாரு. நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் இவர் எம்எல்ஏவே பதவி ஏற்றுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு போகிறாரு. ஒரு அமைச்சர் தொடர்ந்து வந்து உங்களை எதிர்த்து பயப்படுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து தொடர்ந்து உங்களை வந்து தனிப்பட்ட ரீதியில் அவர் பேசுகிறாரு. அமைச்சருக்கு நிகரான பதவியில் இருந்தார், ஆனால் வந்து அவர் எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு அமைச்சர். அவரே வீட்டுவசதித்துறை அமைச்சர் இருக்கார், அவர் தான் அமைச்சர். அதுக்கு கீழே தான் வாரிய தலைவர். அமைச்சர் கண்ட்ரோல் தான் எல்லாமே. வாரிய தலைவருங்கிறது ஒரு பதவி, கௌரவமான பதவி, நியமன பதவி, நியமன பதவி. அது வந்து அமைச்சர் அப்படிங்கிறதில்ல, அதுக்கு மேலே அமைச்சர் வந்தாருன்னா அமைச்சருக்கு தான் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சர் சொல்கிறது தான் கேட்பாங்க. வாரிய தலைவருங்கிறது ஒரு மரியாதையான பதவி, அவ்வளோதான். அவருக்கு தெரியும், அவர் சும்மா வந்து ஈக்குவலாக போக. அமைச்சருங்கிறது தேசிய கொடியில் போகிறாரு, அந்த வண்டியில் போகிறாங்க, அவருக்கு எஸ்கார்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அமைச்சர் வாரிய தலைவர் சும்மா சாதாரணமாக போய்க்கிறேன், கவர்மெண்ட் வண்டி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நம்ம வண்டியிலான்னு போய்க்கிறான், அதுக்கு ஒன்றும் இது இல்லையே. இப்போ நீங்கள் தொகுதிகளில் போகும்பொழுது மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? தொகுதியில் மக்களோட ஒரே குடிநீர் பிரச்சனை எங்கேயுமே இல்லை. குடிநீர் பிரச்சனை ஒரே பிரச்சனையாக இருக்குது. அந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்க எல்லா இடங்கள்லையும் குடிநீர், எல்லா இடத்துலையும் சாலை வசதி மோசமாக இருக்குது, பஸ் வசதி கேட்குறாங்க. இது 3 அத்தியாவசியமாக கேட்குறாங்க. அப்புறம் அந்த 100 நாள் வேலையை இப்போ 30 நாள் கொடுக்குறாங்க, அந்த 100 நாள் வேலையை முழுக்க 100 நாள் கொடுக்க சொல்கிறாங்க. இது மாதிரி இதான் சொல்கிறாங்க. தொகுதிகளில் குறிப்பாக வந்து பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி இல்லாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. தொழில் வளர்ச்சிங்கிறது கொண்டு வந்திருக்கணும். இவர் அமைச்சர், 2 பீரியட் அமைச்சர் இருந்தார், 10 வருஷம் அமைச்சராக இருக்கார். ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வந்திருந்தாருன்னா, ஒரு சிப்காட் கொண்டாந்துருந்தாருன்னா இங்கே ஒரு 10 கம்பெனி வரும், 20 கம்பெனி வரும். அந்த சிப்காட்டில் வேலைவாய்ப்பு கூடுதலாக கிடைக்கும் படித்த இளைஞர்களுக்கு. அவர் எதையுமே கொண்டு வரலையே. அவர் எதுவுமே கொண்டு வரல. அவர் இப்போ நானாவது காவிரி குடிநீர் திட்டத்தை கொண்டுட்டு வந்தேன், மேம்பாலம் பாம்பாறு வெள்ளாறில் 9 பாலம் கொடுத்தேன் அம்மாட்ட, 8 பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கையில் 5 உயர்நிலை பள்ளியாக மேல்நிலை பள்ளியாக ஆக்கியிருக்கேன். இது அவர் அதை கூட செய்யலையே. இவர் மக்களிடத்தில் எதுக்கும் போகிறதில்லை, மக்களை விட்டு அந்நியப்பட்டுட்டாருன்னு சொல்லலாம். ஆமாம், அவர் வந்து அமைச்சரானார். அவர் புதுக்கோட்டை வீட்டில் என்கிட்ட சிபாரிசுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு விட்டுறாரு. நாங்கள் ஒரு சாதாரண எக்ஸ்எம்எல்ஏ மாவட்ட செயலர் இருக்கேன், கிராமத்தில் வர்றாங்க, ஒரு ஆஸ்பத்திரி போகணும், ஒரு தாலுகா ஆஃபீஸில் பட்டா வைக்க சொல்லணும், ஏதோ ஒரு குறைகள் கேட்டு வருவாங்க. இவர் வந்து சிபாரிசுக்கு என்கிட்ட வரக்கூடாதுன்னு போர்டு விட்டுறாரு. ஒரு அமைச்சர் ஓட்டினாருன்னா எப்படி ஆகும்? அப்புறம் யாரை போய் பார்ப்பாங்க? தொகுதி எம்எல்ஏ, அமைச்சருங்கிறது தமிழ்நாடு முழுக்க வருவாங்க, அப்படி இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் அப்படின்றது அவர் தொகுதி மட்டும் இல்லை, அந்த மாவட்டங்களில் இருக்கிற தொகுதிகளையே ஜெயிச்சு கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அமைச்சராக இருக்கிறவங்க. ஆனால் இந்த தொகுதிகளில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவர் வெல்றதுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் கடுமையான ஒரு போராட்டத்தில் இருக்காரு. நீங்கள் அமைச்சர் தொகுதிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் திருச்சி, மதுரை மாதிரியான இடங்களில் அமைச்சர்கள் வந்து பக்கத்து தொகுதிகள்லையும் வெல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கும், அதுலேயும் பார்ப்பாங்க. ஆனால் தொடர்ந்து ஏன் இந்த தொகுதி மட்டும் வந்து அவர் ஜெயிப்பதே ஒரு கடினமான ஒரு இலக்கில் ஓடுற மாதிரி? இவர் வந்து மக்களிடத்தில் நெருங்கி பழகிறது இல்லை.
நெருக்கமாக பழகிறதில்ல, தூரத்தில் இருந்துக்கிறாரு. ஒருத்தருடைய கல்யாணம், காதணி விழா, நிச்சயார்த்தம், எதுலேயுங்கிற துக்க நிகழ்வுகள் எதுலேயும் கலந்துக்கிறது இல்லை. ஏதாவது எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டால் தானே. இன்னும் அரசு நிகழ்ச்சினா கலந்துக்குவார், இல்லைன்னா வர்றதில்லை. வரலைங்கும்போது தூரத்தில் தொலைவில் இருக்காருன்னு தானே. அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. வேறு எதுலேயுமே கலந்துக்கலை, எந்த திட்டங்களும் கொண்டு வரல அப்படிங்கிறனால தான் நம்மளுக்கு இந்த களம் ரொம்ப சாதகமாக. இந்த முறை நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது? நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க? ஏன்னா 2 முறை தோற்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம தொகுதிக்கு நிறைய செய்யணும், நம்ம மக்கள் எப்படியாவது நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா அப்படின்னு. நீங்கள் என்னெல்லாம் செய்யலான்னு நீங்கள் நம்ம பகுதியில் வேலை வாய்ப்பு வர்றதுக்கு ஒரு தொழிற்பேட்டை கொடுக்கணும். அவங்களுக்கு முதல்ல அடிப்படை வசதி வந்து குடிநீர் வசதி அவசியம் தேவைப்படுது. எல்லா கிராமத்துலையுமே குடிநீர் வசதி. அதனால் குடிநீர் வசதி ஒவ்வொரு இடத்துல உப்பு தண்ணியாக வருது, அதெல்லாம் காவேரி தண்ணி வர்றது பத்தலைங்கிறாங்க. அதை கூடுதலாக கொடுக்கணும். எங்கேயும் சரியாக இல்லையோ அங்கே போட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கணும். சாலை வசதியை செஞ்சு கொடுக்கணும். இதுதான் அவங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுக்கணும். தொழிற்சாலை அங்கங்கே தொழிற்பேட்டை கொண்டு வந்து அது வந்து வேலைவாய்ப்பை கொடுக்கணும். இது மாதிரி நம்ம கொடுத்தோம்னா தான் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு சென்றடைகிறதுக்கு நல்லா இருக்குது. தொகுதிகளில் நிறைய இடத்துல பேசும்போது அவர் தோத்தாலும் அவர் வீட்டுக்கு போனால் எதாவது செய்வார்ப்பா. அவர் வீட்டுக்கு போனால் ஒரு கல்யாணம்னு வச்சாலும் சரி, இல்லை வந்து ஒரு 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 நிகழ்ச்சிகள்னு போனாலும் சரி, விளையாட்டு போட்டிகள்னு போனாலும் அவர் தோத்தாலும் நிறைய செய்கிறாரு அப்படின்னு உங்களை இது பண்ணுறாங்க. ஏன் வந்து தோல்வி விட்டுறாலும் ஏன் மக்களோடவே இருக்கணும் அப்படின்றது அது 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 எதனால்? ஏன்னா நிறைய பேர் வந்து போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் அதிகாரம் இல்லாமல் நம்ம வந்து மக்கள் பணின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், செலவு அதிகம், செலவு வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து பண்ணுறது வேறு, பட் எம்எல்ஏ இல்லாமையே பண்ணணுன்றது எதனால்? அது எங்கேருந்து அது? நம்ம மக்கள் இடத்துல இறங்கி அவங்களுக்கு உதவணும், போகணும். நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும், அதை உண்டு பண்ணணும், ஒரு பெரிய இதாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல. நம்ம இருக்கிறதில்ல உதவணும், கல்யாணத்துக்கு போகணும், உதவணும். எல்லாத்துக்கும் என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு துக்க நிகழ்ச்சியெல்லாம் 25லேருந்து 40, 50 நிகழ்ச்சியாக ஒரு நாளைக்கு அவ்வளோ நிகழ்ச்சி அவ்வளோ போவேன். காலையில் 7 மணிக்கு புறப்பட்டோம்னா சாயந்தரம் 4 மணி ஆயிரம் துக்கம். அது எப்படி நீங்கள் வந்து? ஆமாம், எல்லாத்துக்குமே போயிடுறேன். இப்போ கூட வர்றவங்களே அத்தந்து போயிடுவாங்க, என்ன நீங்கள் இப்படி போயிட்டுருக்கேன்னு. கல்யாணம்லாம் ஒரு நாளைக்கு 30 கல்யாணம், 40 கல்யாணம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுவேன். எங்கேயாவது வெளியூரில் இருந்தால் மட்டும் அடுத்த நாள் போய் அட்டன் பண்ணுவேன், அவ்வளோதான். அதோடு இருக்கிற உங்களுக்குன்னு அப்போ சொந்த நேரம் ஏதாவது இருக்குமா உங்களுக்கு? வந்து நமக்குன்னு ஒன்று இது பண்ணிக்கிறது இல்லை. நம்ம விவசாயத்தை இப்போ நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க. ஆமாம், உங்களுக்குன்னு நேரம் எடுத்துக்க மாட்டீங்க. ஆமாம், விவசாயத்தை பார்த்துக்கிறேன். இதே நேரம் கிடைக்கல விவசாயத்தை போய் பார்த்துக்குவேன். தொழில் தம்பி பார்த்துக்கிறேன், பையன் பார்த்துக்குவான். அப்போ உங்களுக்கான நேரம்ன்றது எந்த நேரத்தை நீங்கள்? நமக்குன்னு நேரம் இல்லை, மக்களோட எல்லாம் அரசியல் மட்டும்தான் உங்களோட. ஆமாம், உங்களோட வாழ்வியல் எல்லாமே. ஆமாம் ஆமாம், சாதாரணமாக. நீங்கள் மற்ற இதுவில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறது அதெல்லாம் இல்லை. சாதாரணமாக இருக்கிறத எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு மாதிரி புதுக்கோட்டையில் போய் இங்கேயே வெளியில் இருந்தோம்னா நம்ம வந்தோம்னா ஒரு வெளியூர்லேருந்து வர்ற மாதிரி இருக்கேன். இங்கேயே இருக்கிறனால சாதாரணமாக எல்லோரும் வரப்போக ரெகுலராக அப்படியே அது ரொட்டீனாக ஆயிடுது. நீங்கள் இவ்வளோ பொறுமையாக உங்களோட பதிலெலாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.